அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் குடிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் தோணுது. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது பாப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்பொழுது அங்க பக்கத்துல பசும்பால் தயிர் விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தயிர் சூப்பரா இருக்கும். நார்மல் பாக்கெட் தயிரை வாங்குறதை விட இந்த தயிர் எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த தயிரை வாங்கிட்டு வந்து பொட்டேட்டோ இருந்துச்சு, அந்த பொட்டேட்டோ ஃப்ரையை பண்ணியாச்சு. சரின்னு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இங்க வீட்டை நல்லா கிளீன் பண்ணிடலாம், இருக்கிற பாத்திரம் எல்லாம் விளக்கலாம் சொல்லி எல்லாமே முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த தயிர் பாக்கெட்டை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதை மோர் மாதிரி செஞ்சுட்டேன். அதை வந்து நம்ம சாதத்துல ஊற்றி சாப்பிடும் போது செம்மையா இருக்கும். இதோட நீங்க தாளிச்சு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை, மிளகு, ஜீரா, கடுகு அதெல்லாம் சேர்த்து நீங்க தாளிச்சு கூட நீங்க தயிர் சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதோட சைடிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க ஹைலைட். எப்பயுமே தயிர் சாதம்னாலே பொட்டேட்டோ ஃப்ரை தான். அந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒண்ணுதாங்க. ஆனா என்ன, உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எப்படி செஞ்சாலும் அது மட்டும் எப்படிதான் இவ்வளவு டேஸ்டா விழுகுதுன்னு தெரியல. அதுவும் அந்த உருளைக்கிழங்குக்கு முன்னாடி நம்ம அந்த வெள்ளைப்பூடு போட்டு வறுப்போம் பாருங்களேன், அதுதாங்க செம்மையா இருந்துச்சு. என் பையனை கேட்டு கேட்டு வாங்கினான்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு.